ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ எக்ஸ் ஃபோல்டு 3 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருக்கீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஸ் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் ஒரு ஃபோல்டிங் ஃபோனுங்க. நீங்கள் மடக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டிஸ்பிளே 2 டிஸ்பிளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்துலாங்க, 8.3 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 8.3 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது LTPO அந்த AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்லா பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் செமையாக இருக்குங்க. 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. கூடவே பீக் பிரைட்னஸாக 4500 நிட்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா அவுட்டோர் யூசேஜுக்கு செமையாக இருக்குங்க. நல்லா வெளிச்சம்லாம் பயங்கரமாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்தது ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சாரும், 50 எம்பிக்கான அல்ட்ரா வைடும், 64 எம்பிக்கான பெரிஸ்கோப் சென்சார் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, மொத்தம் 3 கேமரா இருக்குது. நம்ம இது OIS சப்போர்ட்டோட வருது. ஓகேங்களா. அடுத்து 32 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 32 எம்பி ப்ளஸ் 32 எம்பி டபுள் கேமரா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி பொறுத்து எப்பவுமே நம்மளுக்கு ஒர்த்தாக தான் கொடுப்பாங்க விவோ. அதே மாதிரி தான் இந்த டைம் கொடுத்துறாங்க. நல்லா வெறித்தனமாக இருக்குதுங்க. ஓகேங்களா, கேமரா குவாலிட்டி வந்து ஆசம். அடுத்தது 5700 mAh பேட்டரி கொடுக்குறாங்களா, மேசிவான பேட்டரிங்க. நல்லா பெரிய பேட்டரி தான். 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு வந்து 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்தாலுமே நல்லா பேட்டரி வந்து நல்லா 2 நாளைக்கு நிற்கிறாப்புல நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டரி தான். 5700 பேட்டரிங்கிறது நல்லாவே இருக்குது. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜ் வந்து 50 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜோட ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நல்லா அதாவது ஒயர் இல்லாமல் கூட சார்ஜ் போட்டுக்கலாம். அது ஒரு சிஸ்டமாக வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 16 GB ரேம் வேரியன்ட்டு கூடவே 512 GB இன்டர்னல் வச்சுக்கிற மொபைல் வந்து நம்ம இந்தியா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து 1 லேக் அந்த ரேஞ்சு கண்டிப்பாக வருங்க. அந்த ரேஞ்சுக்கு வைப்பாங்க ப்ரைஸை. அடுத்து ஒரு ப்ராசஸ் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸ் கொடுக்குற நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நமக்கு இப்போ பவர்ஃபுல்லான ப்ராசஸ் எதுன்னு கேட்டால் இந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க எல்லாருமே. அதே போல் தாங்க இந்த ப்ராசஸும் நல்லா ஹெவியாகவே இருக்குது, நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த ரேம் இந்த ஜிபி ஸ்டோரேஜுக்கு இந்த ப்ராசஸ் கிடைக்கும்போது நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து 5.2 mm திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுங்க. ஆனால் நம்ம மடக்கி வைக்கிறதுனால ரொம்ப சிம்மாக தான் கொடுத்துருப்பாங்க. IPX8 அதனால ஹெவியான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துறாங்க. தண்ணிக்கு ஓட்ட ஒன்றுமே ஆகாது. Android 14 ரன் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் தான் Android 14 ரன் ஆகுது. எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குதுங்க. IR பிளாஸ்டரு, NFC, அதே 5G சப்போர்ட், டுவல் சிம், இது மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா, AI சப்போர்ட் நிறையாவே இருக்குங்க. ஓகேங்களா, இது மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த மொபைலோட டிஸ்பிளேவும் வெறித்தனமாக இருக்குது. அதே போல் கேமரா குவாலிட்டி சொல்லவே இல்லை, சான்ஸே இல்லை, செமையாக இருக்குது. பேட்டரி லைஃப் அதே போல் 5700 mAh பேட்டரி இருக்கிறதுனால நல்லா ஹெவியாகவே இருக்குது. ரேமு ஸ்டோரேஜும் நல்ல கவலையே வேண்டாம், அது நிறையாவே இருக்குது. அடுத்தது ப்ராசஸ்ன்னு சொல்லவே தேவையில்லை, நல்லா வெறித்தனமாக இருக்குது. இது ஒரு ஃபோல்டிங் டைப் ஃபோன், நீங்கள் மடக்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேர் டைப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. 8.3 mm சாரி 8 இன்ச்சு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, பார்க்குறதுக்கு நல்ல லுக் வைஸ் செமையாகவே இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். ஆனால் ப்ரைஸ் 1 லேக் வாங்குமாங்க. அந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்துன்னு சொல்லாங்க. ஓகேங்களா, அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கணும்னா வாங்கலாம். ஓகேங்களா, இல்லை கம்பல் பண்ணிலாம் வாங்கணும் இல்லை, இது வாங்கணும்னா வாங்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கான்பாஸில் கேளுங்க. ஆனால் 1 லேக் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு வாங்காமையே விட்டுலாம். ஓகேங்களா, நல்லா மல்டி மில்லியர் ஃபேமிலி இருந்தால் தாராளமாக வாங்கலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டாம், வாங்காதீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மாட்டாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா. சரி, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.